இப்போ ஐபிஎல் மேட்ச் நடக்குது, பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, பார்க்குறீங்களா? ஐபிஎல் மேட்ச்ல நிறைய அணிகள் இருக்கு. ஒவ்வொரு அணியா சொல்லுங்க பாப்போம். சென்னை அணி, குஜராத் அணி, பெங்களூர் அணி, டெல்லி அணி, மும்பை அணி, இப்படி பழைய அணி, நிறைய அணிகள் இருக்குல்ல. ஹைதராபாத் அணி, அதுலயும் சன்ரைஸ் தானே. இப்படி நிறைய அணிகள் இருக்குல்ல. ஐபிஎல் மேட்சும் அதிமுகவும் ஒண்ணு. அதிமுகவிலே அத்தனை அணிகள் இருக்கு. ஓபிஎஸ் அணி, இபிஎஸ் அணி, மோடி அணி, அமித்ஷா அணி, சசிகலா அணி, ஜே தீபா அணி, ஜே தீபாவோட டிரைவர் அணி, இவங்கெல்லாம் ஏலம் விடுவாங்க. ஐபிஎல் இப்படிதான் ஏலம் விடுவாங்க. 10 லட்சம் இல்ல, நான் 15 லட்சம் இல்ல, 20 லட்சம் அப்படின்னு தான் ஏலம் விட்டு எடுப்பாங்க. அதே நிலைமை தான் இன்னைக்கு அதிமுக நடந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் தட்டி கேட்கணும்னா வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் நீங்க கை சின்னத்துல சகோதரர் சசிகாந்த் செந்தில் அவருக்கு வாக்களிச்சு கிட்டத்தட்ட சொல்லியிருக்கிறீங்க. திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் இதுவரைக்கும் நடக்கல. எனவே இந்த பிரச்சார கூட்டத்தையே வேட்பாளர் அறிமுக கூட்டமாக கருதி நீங்கள் அனைவரும் நம்முடைய சகோதரர் செந்தில் அவர்களுக்கு, சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு வெற்றிக்காக நீங்க எல்லாம் பாடுபட வேண்டும். உங்களுக்கு ஒன்னு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற ஜூன் 3ஆம் தேதி யாரோட பிறந்த நாள்? ஜூன் 3ஆம் தேதி யாரோட பிறந்த நாள்? டாக்டர் கலைஞருடைய 100 முடிஞ்சு 101. வாக்கு எண்ணிக்கை எப்போ? ஜூன் 4. நாம முத்தமிழங்க டாக்டர் கலைஞருக்கு இதை விட சிறந்த பரிசை கொடுக்க முடியுமா? சென்ற முறை 39 தொகுதி, புதுச்சேரி சென்னை 40 தொகுதியில 39 தொகுதி ஜெயிச்சோம். இந்த முறை இன்னைக்கு என் பிரச்சாரம் 7வது நாள். கிட்டத்தட்ட 11 தொகுதி, 11 பாராளுமன்ற தொகுதியில பிரச்சாரத்தை முடிச்சிட்டேன். நான் நிச்சயமா சொல்றேன், அடிச்சு சொல்றேன், சவால் வர்றேன், இந்த 11 தொகுதியிலும் ஜெயிக்க போறது நம்முடைய கூட்டணி தான். ஆனா நான் உங்ககிட்ட கேட்பது, கலைஞருடைய பிறந்த நாள் பரிசாக 40க்கு 40 ஜெயிச்சு நம்முடைய தலைவர் கலைஞருடைய காலடியில அதை வைக்கணும். வெப்பமா? நிச்சயம் செய்வோமா? அந்த 6 லட்சம் ஓட்ட மறந்துட மாட்டீங்கல்ல? நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போது பார்த்துக்கிட்டே இருப்பேன். திருப்பி வரும்போது கேள்வி கேட்பேன். செய்வீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். கை சின்னத்துல ஆதரவு தெரிவிச்சு நம்முடைய சகோதரர் சசிகாந்த் செந்தில் அவர்களை 6 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி, வரவேற்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.